வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் வித் another great வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்மில் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த vlogல வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5/12 என்னோடய பர்த்டே. இது வந்து சடனாக பிளான் பண்ணதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட முடியல. ஸோ என் கூட இருக்கிற, அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ரிலேஷன் தான் அவங்க. என்னது ஸ்விம்மிங் பூல் போகணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நான் யாரும் இன்ட்ரோ கொடுக்கல, இந்த வீடியோவில் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கூட இருக்காங்க, இவன் பேர் வந்து கருணாகரன். ஹாய் சொல்லிடுறா. ஹாய். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பசங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து சும்மா இன்ட்ரோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எதுவும் வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கோம். சரி, நம்ம வந்து அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நம்மளும் போய் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மோட சினிமாட்டிக் ஷாட்ஸ் வந்து நான் காட்டுறேன், அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம போயிட்டு ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டோம். என்ன பண்ண போகிறோன்னா அவங்க ஒர்க் பண்ணுறத நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா அங்கே 3 பேர் இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, அவர் வந்து என்னோடய மேக்ஸ் ஸ்டாஃப். அதான் நான் 10th படிக்கும்போது எனக்கு மேக்ஸு சொல்லி தந்த டீச்சர் அவர் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் எதுக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிச்ச பசங்களாம் இருக்கானுங்க. ஃபோன் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு, நாட் ரீச்சபிள்னு வருது. வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவன் பேர் பார்த்தீங்கன்னா ரூபிக். ஹாய் சொல்கிறா. ஹாய் ஹாய் வணக்கம். இவன் என் தம்பி விஜயகாந்த். சதீஸ்வரன், இவன் தான் நம்ம மாஸ்டர் இன்னைக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வீடியோஸ் போடலான்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாஸ்டர் வச்சு சிறப்பாக செஞ்சிடலாம். இவன் பார்த்தீங்கன்னா கருணாகரன், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அரிசியை கவரில் கழுவிட்டு இருக்க ஒரே ஜீவன் இவன் தான். வந்து 1 மணி நேரமும் ஒரு வேலையும் செய்யாம எல்லாம் ஊரை சுத்திட்டு இருக்கானுங்க. சேனலு ஒர்த்தேராப்ல இன்னைக்கு அதிசயமா இருக்கு. ஒருவேளை அவர் பர்த்டேன்றதுனால ஒர்த்தேரா என்னன்னு தெரியல. இதனாலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஆண்டவரை ஜெபிச்சு அவரோட குழந்தை கார்த்திக்
ஒரே கைப்படமா நல்லா இருக்குங்க. நானே கற்றுக்கிட்டேன். சாப்பாடு உங்களுக்கு இல்லை சேர்ந்து கால் பண்ணிங்களா? சிக்கன் நல்லா போட்டாச்சு. பிரியாணி சிறப்பாக செய்கிறோம். நல்லா வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நோ அளவு கலர் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு கல் வச்சுருப்பாங்க வெயிட்டுக்காக, அந்த ப்ரெஷருக்காக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். எல்லாமே அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கட்டையும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்துன்னு போயிட்டானுங்க. அங்கே பாருங்கள், முன்னாடி தான் போகிறேன். உங்களுக்கு நான் பேக் வியூவில் காட்டுறேன். போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. மற்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம். எப்படா சொல்கிறது? இல்லை, நீங்களே சாப்பிடுங்கன்னு தெரிஞ்சனமே என்னது சொல்கிறது, பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்துடலாம். அதுக்கு அப்படியும் ஒரு பேர் இருக்கு. அபாரமா இருக்கு போ. எல்லாம் வந்துக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சாப்பாடை போட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம், நம்ம சாப்பிடலாம். அதான் ரூபிகா, எப்படி இது? சூப்பரா இருக்கா பிரியாணி? எப்படி இருக்குது? எதுவும் ஆகல வயிறு வயிறு? நாங்க சாப்பிடலாமா? சொல்றா சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. சார் நல்லா இருக்குதா? வச்சிடலாம் மாஸ்டர். கருணாகரன் எப்படி இருக்குது? வேற லெவல்ல இருக்குப்பா. அப்ப நான் தைரியமா சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நீ போடு. உனக்கு எதுவும் ஆகலை, நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா உப்பு காரம் சூடு சொரணை எல்லாம் கரெக்டாகுது. ரூபிக்கு நீ தான்ப்பா சொல்லணும். உன் அண்ணன் இல்லாத ஒரு நேரத்தில் உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுரு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6 o'clock ஆகுது. நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுட் வீடியோஸ் வந்து போடலாமான்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சிறந்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.